Hello everyone. Exercise 1.5 first question பார்க்கலாம். Using the functions of f and g given below, find f of g and g of f. Check whether f of g equal to g of f. இதில் வந்து f of x equal to x minus 6, g of x equal to x square கொடுத்துருக்காங்க. இப்படி என்ன மீனிங்னா எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஜிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு எக்ஸுங்கிற லெட்டரை கொடுத்தோன்னா அது வந்து அந்த லெட்டர்லேருந்து 6 மைனஸ் பண்ணிடும், எக்ஸ் மைனஸ் 6ன்னு எழுதும். அதே மாதிரி ஜிங்கிற ஃபங்க்ஷனுக்கு எக்ஸுங்கிற லெட்டரை கொடுத்தா அது வந்து அந்த கொடுத்துருக்க லெட்டரை ஸ்கொயர் பண்ணி கொடுத்துரும். இதுதான் எஃப்போட ஃபங்க்ஷன், ஜியோட ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும், ஜி ஆஃப் எக்ஸு கண்டுபிடிக்கணும், ரெண்டும் ஈக்குவலான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜியை எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துகிட்டு நம்ம அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். அடுத்து ஜி ஆஃப் எஃப்ங்கிறத ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி இது எப்படி எழுதுனான்னா இந்த எஃப் ஆஃப் ஜி இப்படின்னு எழுதலாம். இப்போ வந்து இது எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஜிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் தனித்தனியாக செயல்பட முடியாது, இதுக்கு ஒரு நம்பரோ லெட்டரோ ஏதோ ஒன்று கொடுக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜிங்கிற ஃபங்க்ஷனுக்கு எக்ஸுங்கிற லெட்டரை கொடுக்குறோம். இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும், அப்போ அதை வச்சு சால்வ் பண்ணணும். இப்போ கணக்கில் வந்து எக்ஸுங்கிற லெட்டரை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். நம்ம கணக்கில் எக்ஸுங்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் எக்ஸை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். அதனால் ஜிங்கிற ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் எக்ஸுன்னு எழுதியிருக்கோம். அப்போ என்ன வருது, எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு அப்படிங்கிறது வருது. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ள போர்ஷனை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸு. இப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ வந்து எஃப் இன்ட்டு இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஸ்கொயர் போட்டலாம். எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தா அது ஸ்கொயர் பண்ணி கொடுத்துரும். இங்கே வந்து எக்ஸு இருக்குது, அதனால் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஸ்கொயர் போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஜி ஃபங்க்ஷன் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ எஃப் ஃபங்க்ஷனை பார்க்கணும். எஃப் ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6. எஃப் ஃபங்க்ஷனுக்கு என்ன நம்பர் லெட்டர் கொடுக்குறாங்களோ அதுலேருந்து 6 மைனஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கு. இங்கே என்ன பண்ணாங்க, இந்த எக்ஸுக்கு அப்படியே எழுதிட்டு அதுலேருந்து -6 மைனஸ் பண்ணாங்க, 6 மைனஸ் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே எழுதிட்டு 6 மைனஸ் பண்ணிடணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு என்ன வருது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு RHS ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். இந்த ஜி ஆஃப் எஃப்ங்கிறத எப்படி எழுதலாம், ஜி ஆஃப்ங்கிறதுக்கு பதிலாக ப்ராக்கெட்டு எஃப். எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு கணக்கில் எக்ஸுங்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு, இதைத்தான் இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ சால்வ் பண்ணுறது எப்படி, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனை சால்வ் பண்ணணும். இந்த போர்ஷனை சால்வ் பண்ணணுன்னா எஃப் ஆஃப் எக்ஸு, அப்போ வந்து எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த எக்ஸ் மைனஸ் 6ஐ எழுதிக்கலாம். அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 6 எழுதணும், எக்ஸு மைனஸ் 6. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே ஜி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜி ஃபங்க்ஷனை பார்க்கணும். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க,
ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்காங்க, என்ன லெட்டர் கொடுத்துருக்கோ அதை அப்படியே எழுதிட்டு அதுக்கு ஸ்கொயர் போடணும். இப்போ நமக்கு என்ன இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 6 அப்படின்னு இருக்குது. இது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை அப்படியே எழுதிடணும். எக்ஸ் மைனஸ் 6 நம்ம ஸ்கொயர் போட்டுறணும். அவ்வளோதான், ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 6க்கு ஆன்சர். இப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன். இப்போ வந்து நமக்கு எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயரை எப்படி சால்வ் பண்ணுறது, நமக்கு ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ வந்து நமக்கு என்ன இருக்குது, இங்கே எக்ஸு மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஏ வர இடத்துல எக்ஸையும் பி வர்ற இடத்துல 6ஐயும் நம்ம எழுதணும். இப்போ இங்கே ஏ வருது, ஏக்கு பதிலாக எக்ஸு பவர் 2 மைனஸ் 2, ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 6, 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 6. நெக்ஸ்ட்டு பிக்கு பதிலாக 6 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணோன்னா என்ன வருது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 6 12x ப்ளஸ் 6 இன்ட்டு 6 36. இப்போ எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயருக்கு நமக்கு என்ன ஆன்சர் வருது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 36. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் செக் பண்ணோம். இங்கே வந்து ஈக்குவேஷன் 1ல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 வருது, இங்கே வந்து ஈக்குவேஷன் 2ல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 36ன்னு வருது. அப்போ வந்து ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. அப்போ என்ன ஆன்சர் எழுதணும், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 LHS நாட் ஈக்குவல் டு RHS, இல்லைனா f of g நாட் ஈக்குவல் டு g of f.